வணக்கம் பானு. திருப்பூர் அருகே 16 வயது பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குறிச்சிக்கோட்டை பகுதியை சார்ந்தவர் நாகராஜ் என்பவரின் 16 வயது மகள் தர்ஷனா உடுமலையில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தர்ஷனாவிற்கும் சென்னையை சேர்ந்த 19 வயதான ஆகாஷ் என்பவருக்கும் வலைதளங்கள் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தர்ஷனா கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் இது குறித்து அவரது தந்தை திருப்பூர் மாவட்ட தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் தர்ஷனாவை தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குறிச்சிக்கோட்டை மானுப்பட்டி என்ற பகுதியில் சாலை ஓரம் உள்ள குளத்தில் 3 சடலங்கள் மிதப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் 3 பேரின் சடலத்தை மீட்டனர். இதையடுத்து போலீசார் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது 11 வயது பள்ளி மாணவி என்பதும், அதே போல் அவருடன் ஆகாஷ் மற்றும் 20 வயதான மாரிமுத்து என்பவர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதையடுத்து 3 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் 3 பேர் உயிரிழந்த குளத்தின் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று மீட்கப்பட்டது. இதனிடையே 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது நிலை தடுமாறி குளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். பள்ளி மாணவி உட்பட 3 பேர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பானு.